இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. மாமா சொல்லு இலக்கியா, கார்த்திகும் அஞ்சலியும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? மாமா அதுக்குதான் மாமா ஃபோன் பண்ணேன். அவங்க இன்னும் வரலையே. வரலையா? ஆமா மாமா, நானும் வாசலே பாத்துட்டு இருக்கேன். அவங்க வர்ற மாதிரியே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இரு இலக்கியா. அவங்க எங்க போயிட போறாங்க? வீம்புக்காக வெளியே வந்துட்டோம், மறுபடியும் அங்க எப்படி போறதுன்னு எங்கேயாவது உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. வீம்பு குறைஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அவங்க வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அப்ப அபசகுணமா விளக்கு அணைஞ்சு போச்சு. அதான் மாமா ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா நீ, விளக்கு அணைஞ்சதுக்கெல்லாம் நீ பதட்டப்படலாமா? நான் மாப்பிளைக்கு நல்ல புத்தி சொல்லித்தான் அனுப்பி வச்சிருக்கேன். பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயமா அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. பயப்படாத இலக்கியா. சரிங்க மாமா. ஏய், என்ன இது? பேக் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருக்க? உங்க பேக் தான் இது. இதை எடுத்துக்கிட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க. என்ன சிந்தாமணி, வாய் நீளுது? இவ்வளவு நேரம் போன்ல உனக்கு தான் என் வாய் நீண்டுச்சு. என்ன தைரியம் இருந்தா அடைக்கலம் தேடி வந்த மகளை வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த தகவலை தங்கச்சி மகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்ப. என் பொண்ணுக்கு இடம் இல்லாத இந்த வீட்டுல உனக்கும் இடம் இல்ல. பேக் எடுத்துட்டு கிளம்பு. ஏய், என்ன தைரியம் இருந்தா என்னையா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவேன்? என்ன தைரியமா? இது எங்க அம்மா கொடுத்த வீடுங்கிற தைரியம் தான். இத்தனை நாளா இங்க ஓசியில உட்கார்ந்திருந்த உன் தங்கச்சிய இப்பதான் துரத்தி விட்ட. எப்ப நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, தங்கச்சி பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சியோ அப்பவே உன்னையும் துரத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. போ, உன் தங்கச்சியோட சேர்ந்துக்க போ. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் போற. நீ ஒண்ணு என்ன துரத்த தேவையில்லை. எனக்கே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஆனா நான் இங்க இருந்து போனா உன் பொண்ணை இங்க கூட்டி வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுவேன். அதுக்காக தாண்டி நான் இங்க பிடிவாதமா இருக்கேன். அதையும் மீறி நீ என்ன போன்னு சொன்ன, உன்னை கொலை பண்ணிட்டு தாண்டி நான் போவேன். சும்மா சொல்றேன்னு நினைக்காத. நீ அஞ்சலியோட சேர்ந்துகிட்டு சம்மந்தி வீட்டோட நிம்மதியை கெடுக்க நினைச்ச, நான் சொன்னதை செய்வேன். உன் சாவு என் கையில தான். ஜாக்கிரதை. சரி கார்த்திக், இப்ப நாம எங்க போறது? நமக்கு நீ யாரு இருக்கா? புதுசா ஒரு வாடகை வீடு பிடிக்கணும்னா கூட 2 நாள் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம எங்க தங்குறது? நான் இப்ப தனியா இருந்திருந்தா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா இப்ப நீயும் என் கூட இருக்கியே. இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா நீங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்கல்ல. என்ன அஞ்சலி இப்படி பேசுற? நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை ஏது? நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு நீ தான் சொல்லி கொடுத்த. நீ இல்லைன்னா நான் இன்னும் அண்ணனையும் அண்ணையும் நம்பிட்டு தானே இருந்திருப்பேன். உன்னை கௌரவமா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கார்த்திக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.